Hi students, this is your Max. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு சம். அதில் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கம்மா. சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை கிராமர்ஸ் ரூல். அதாவது நமக்கு ஒரு 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை சால்வ் பண்ண போகிறோம் பை யூஸிங் கிராமர்ஸ் ரூல் மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். சரியாமா, கிராமர்ஸ் ரூல் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நம்ம லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோலையும் பார்த்துருக்கோம். இப்போ இதையும் பார்க்க போகிறோம் பாருங்கள். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஃபார்முலா சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கூடிய டிட்டர்மினண்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா டெல்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த டெல்டாங்கிற டிட்டர்மினண்ட்டில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் செட்டினுடைய கோஎஃபிஷியன்ஸை தான் ஃபஸ்ட் எடுக்க போகிறோம். அப்போ எக்ஸ் ஒய்னுடைய செட்டினுடைய கோஎஃபிஷியன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 3 -1. அண்ட் தென் செகண்ட் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன 2 -1 தென் 2. தேர்ட் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் 4 3 2. சரியாமா, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய டிட்டர்மினன்ட். இப்போ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூவை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச பிறகு தான் அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3 அப்படிங்கிற 3 டிட்டர்மினன்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எதனால் அப்படின்னா நமக்கு இங்கே 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஒன்லி 2 வேரியபிள்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டெல்டாங்கிற டிட்டர்மினன்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு டெல்டா 1 அண்ட் டெல்டா 2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரியாமா, அப்போ ஃபஸ்ட்டு டெல்டாங்கிற டிட்டர்மினன்ட் எப்படியும் போல் நார்மலாக டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதே மெத்தடில் ஃபஸ்ட் ரோவை எடுத்து செலக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் எடுப்போம். சரியாமா, ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டு அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் அண்டு ரோ இந்த ரெண்டையும் விட்டுட்டு பேலன்ஸ் நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சரியாமா, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் -2 -3 2s are 6. சரியாமா, ஃபஸ்ட்டு இந்த டயகனலில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுட்டு தான் செகண்ட் டயகனலில் மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி செகண்ட் நம்பர் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே என்ன பண்ணணும், மைனஸ் போட்டுட்டு தான் செகண்ட் நம்பர் எடுக்கணும். அதான் ரூல். சரியாமா, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அந்த ரூல் ஆர்டரில் தான் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ செகண்ட் நம்பர் மைனஸு அப்படிங்கிறனால நான் -3 எடுத்துக்கிறேன். அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுருங்க. பேலன்ஸ் நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கம்மா, 2 2s are 4 -4 2s are 8. சரியாமா, அது மாதிரி லாஸ்ட் ஒன் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிடுங்க. அதுக்கு நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுருங்க. பேலன்ஸ் நம்பர் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2 3s are 6 -1 4 is 4 வரும். இதில் ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறனால +4 அப்படின்னு கிடைக்கும். சரியாமா, இப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் பாருங்கள், 3 × -2வையும் -6ஐயும் ஆட் பண்ண என்ன வரும் நம்மளுக்கு -8. சரிம்மா, அதே மாதிரி -3 × 4 -8 என்ன வரும் -4. அண்ட் தென் -1 × 6 + 4 என்ன வரும் அப்படின்னா 10. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி மொத்தமாக ஆட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், 3 8s are 24 -24. அண்ட் தென் 3 4s are 12 +12 ஆயிரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அண்ட் தென் -1 × 10 -10. இப்போ -24 -10 ரெண்டு நம்பர் மைனஸில் இருக்கனால அதை ஆட் பண்ணால் -34. 34லேருந்து நம்ம 12 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. அப்போ -22. அப்போ எனக்கு டெல்டா வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா -22. கண்டிப்பாக டெல்டா என்னவாக இருக்கக்கூடாதுன்னா 0வாக இருக்கக்கூடாது. அதனால் டெல்டா நான் 0 அப்படிங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க. சரிம்மா, நெக்ஸ்ட்டு டெல்டா நான் 0 அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம எதை கண்டுபிடிக்கணும், டெல்டா 1 அப்படிங்கிற டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். சரியாம்மா, அப்போ டெல்டா 1 அப்படிங்கிற டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், ஆல்ரெடி நம்ம எழுதின டெல்டா அப்படிங்கிற டிட்டர்மினண்ட்டில் ஃபஸ்ட்டு காலத்தை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். சரியாம்மா, டெல்டா 1 கண்டுபிடிக்கும் போது எதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க, ஃபஸ்ட்டு காலத்தை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. செகண்ட் காலம் தேர்ட் காலத்தில் உள்ள நம்பரை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. அப்போ ஃபஸ்ட்டு காலத்துக்கு பதிலாக எதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருந்த கிவன் ஈக்குவேஷனுடைய ரைட் ஹேண்ட் சைடு நம்பரை அந்த ஃபஸ்ட்டு காலத்துக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க பாருங்கம்மா, ஃபஸ்ட்டு 11, அடுத்தது 9, அண்ட் தென் லாஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. சரியாம்மா, அண்ட் தென் செகண்ட் காலம் தேர்டு காலம் அதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. இங்கே என்ன இருக்குது, 3 -1 3 அண்ட் தென் -1 2 2. சரி, இப்போ இதை அதே மாதிரியே சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சரியாம்மா, அதே மாதிரியே என்ன பண்ணிடுங்க, சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் பாருங்கள், ஃபஸ்ட் ரோ அதே மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குங்க நம்மளுக்கு 11. அப்போ ஃபஸ்ட் நம்பர் எடுக்கும்போது அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டு பேலன்ஸ் நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் -1 × 2 -2 -3 2s are 6. அதே மாதிரி செகண்ட் நம்பர் எடுக்கும்போது மைனஸ் போட்டுட்டு செகண்ட் நம்பர் எடுங்க, அதுவும் 3. தென் அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுருங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 9 2s are 18 -25 2s are என்ன வரும் அப்படின்னா 50. சரியாம்மா, லாஸ்ட் நம்பர் என்ன -1. சரியாம்மா, -1 எடுக்கும்போது அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுருங்க. சரியாம்மா, அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 9 3s are 27. சரி, -25 1 is 25, பட் -25 இருக்கும். நமக்கு இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா +25 மாறிடும். சரியாம்மா, நெக்ஸ்ட்டு எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம் பாருங்கள், 11 × -2 -6 ஆட் பண்ணால் -8. அதே மாதிரி -3 ×
50லேருந்து 18 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. சைன் வந்து மைனஸ் சைன் யூஸ் பண்ணுங்கள். சரியாமா? இப்போ 50லேருந்து 18 சப்ட்ராக்ட் பண்ணால் 32 மைனஸ் 32. சரி, அப்புறம் -1 இன்ட்டு 27ஐயும் 25ஐயும் ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? 52. சரி, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கம்மா? 11 இன்ட்டு -8 -88. அண்ட் தென் 3 இன்ட்டு 32 ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ 3 இன்ட்டு 32 என்ன வரும் நம்மளுக்கு? 96. சரியாமா? 3 2s are 6, 3 3s are 9. அண்ட் தென் லாஸ்ட்டு -1 இன்ட்டு 52 -52. இப்போ மைனஸில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்குது. சரியாமா? அப்போ 88ஐயும் 52வையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் பாருங்க? 88 52 90 140. சரியாமா? அந்த 140லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? 96 சப்ட்ராக்ட் பண்ணணும். சரியாமா? சைடில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணியே பாருங்கள். அதாவது நமக்கு 140 96. சரியாமா? கரெக்டாக தெரிஞ்சவங்க என்ன பண்ணிடுங்க? டேரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணி போட்டுருங்க. கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சைடில் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதி சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு இந்த 0லேருந்து 6 போகாது அப்படின்னா இங்கேருந்து பவர் வாங்குவோம். அப்போ 10 ஆயிருமா? 10ல் 6 போனால் என்ன வரும்? 4. இங்கே 3ல் 9 போகாது. இங்கேருந்து பவர் வாங்கினா என்ன ஆயிரும்? 13. 13ல் 9 போனால் என்ன வரும் நம்மளுக்கு? 4. அப்போ 44. சரியாமா? இப்போ மைனஸ் தான் நமக்கு பெரிய நம்பர் அப்படின்னா நமக்கு -44 அப்படின்னு கிடைக்கும். அப்போ டெல்டா 1 வேல்யூ என்ன கிடச்சிட்டு அப்படின்னா -44. ரைட்டாமா? இதே மாதிரியே சிமிலர்லி நீங்கள் நெக்ஸ்ட் எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெல்டா 2 கண்டுபிடிக்கணும். அப்போ டெல்டா 2 கண்டுபிடிக்கும் போதும் நம்ம டிட்டர்மினன்ட் எப்படி ஃபார்ம் பண்ணணும்? ஆக்சுவலாக நமக்கு டெல்டாவில் உள்ள ஃபஸ்ட்டு காலம் அண்டு தேர்டு காலம் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. செகண்ட் காலத்தை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு எதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிளேஸில் அந்த ரைட் ஹேண்ட் சைட் நம்பர் எப்படி நம்ம டெல்டா 1 கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு காலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் ரைட் ஹேண்ட் சைட் நம்பர் அப்ளை பண்ணமோ அதே மாதிரி டெல்டா 2 கண்டுபிடிக்கும் போது செகண்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிடுங்க. சிமிலர்லி டெல்டா 3 கண்டுபிடிக்கும் போது தேர்டு காலத்தை ரிமூவ் பண்ணிடுவோம். சரியாமா? அப்போ இப்போ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு காலம் தேர்டு காலம் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணணும். என்ன கிடைக்கும் பாருங்க? ஃபஸ்ட்டு காலம் 3 2 4. சரியாமா? 3 2 4. அண்ட் தென் செகண்ட் காலத்தில் நம்ம ரைட் ஹேண்ட் சைட் நம்பர் ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் இந்த பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் நம்பர் அதே நம்பரை அப்படி காப்பி பண்ணிடுங்க. அண்ட் தென் தேர்டு காலத்தில் இங்கே என்ன நம்பர் இருந்துச்சோ அதை அப்படியே காப்பி பண்ண என்ன வரும் பாருங்க? -1 2 2. சரி, இப்போ இதனுடைய வேல்யூ அதே மாதிரியே கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட் ரோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் யார்? 3. அப்போ 3 இன்ட்டு அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுருங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பாருங்கம்மா? 9 2s are 18 -25 2s are என்ன வரும்? 50. செகண்ட் நம்பர் எடுக்கும்போது மைனஸில் எடுப்போம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4 -4 2s are 8. தென் லாஸ்ட் ஒன் -1 இன்ட்டு சரியாமா? -1 இன்ட்டு இதை நான் கீழே எழுதுகிற பாருங்கம்மா. -1 இன்ட்டு அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுருங்க. 2 × 25 வரும் 50 -4 9s are 36. சரி, இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3 இன்ட்டு 18 - 50. 50லேருந்து 18 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. சைன் மைனஸ் சைன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ 50லேருந்து 18 சப்ட்ராக்ட் பண்ணால் 32 -32. அதே மாதிரி -11 இன்ட்டு 4 - 8 என்ன வரும்? -4. 50லேருந்து 36 சப்ட்ராக்ட் பண்ணுங்கம்மா. என்ன வரும்? 14. இப்போ இதை மல்டிப்ளை பண்ண இன்னொரு மருமா 3 × 32 3 32s are அதே மாதிரி 96 -96. 11 4s are 44 + 44. அப்புறம் 114 is 14 -14. சரியாமா? இப்போ நமக்கு 96ஐயும் 14ஐயும் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 110 வரும். சரியாமா? ரெண்டையும் ஆட் பண்ணால் 110. 110லேருந்து நம்ம என்ன பண்ணிடணும்? அந்த 44ஐ சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இது ரெண்டுமே மைனஸில் இருக்குது, அது ப்ளஸில் இருக்குது. அதே மாதிரி நமக்கு இங்கேருந்து 0 போனால் 10 வாங்கிடுங்க. 10லேருந்து 4 போனால் 6. சரியாமா? இங்கே 0 ஆயிரும். அப்புறம் இங்கேருந்து பாரு வாங்கினீங்கன்னா அங்கே 10ல் 4 போனால் 6. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 66. ரெண்டுமே நெகட்டிவில் இருந்ததுனால -66. சரியாமா? இதுதான் நம்மளுக்கு டெல்டா 2 வேல்யூ. சரியாமா? இதே மாதிரியே சிமிலர்லி நம்ம அடுத்து டெல்டா 3 கண்டுபிடிப்போம். டெல்டா 3 கண்டுபிடிக்கும் போது எப்படி டெல்டாவில் நான் என்ன சொன்னேன்? தேர்டு காலத்தில் ரிமூவ் பண்ணிடுங்க. டெல்டா இங்கே இருக்குது பாருங்கள். டெல்டாவில் உள்ள தேர்டு காலத்தை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக ரைட் ஹேண்ட் சைட் நம்பரை ரீப்ளேஸ் பண்ணுவோம். சரியாமா? சரிம்மா. அப்போ டெல்டா 3 கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு 2 காலம் அப்படியே இருக்கட்டும். தேர்டு காலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ரைட் ஹேண்ட் சைட் நம்பரை அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இதுக்கும் நமக்கு அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஃபஸ்ட்டு ரோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்பர் எடுத்து அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் நம்மளுக்கு? -25 -9 3s are 27. அதே மாதிரி செகண்ட் நம்பர் எடுக்கும்போது மைனஸ் போட்டு செகண்ட் நம்பர் எடுங்க. அதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 225s are 50 -4 9s are 36. சரியாமா? லாஸ்ட் நம்பர் என்ன? 11. 11 இன்ட்டு அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரோ விட்டுருங்க. 2 3s are 6 -1 4 is 4 -4 வரும். அப்போ +4 ஆயிரும். சரியாமா? இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் பாருங்கம்மா? 3 இன்ட்டு -27ஐயும் -25 ஆட் பண்ணால் -52. அப்புறம் -3 இன்ட்டு 50லேருந்து 36 சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும் அப்படின்னா 14. அப்புறம் +11 இன்ட்டு 6 + 4 என்ன வரும் அப்படின்னா 10.
இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கம்மா. 3 × 52 சரியா, 3 × 52, 3 2s are 6, 3 5s are 15, அப்போ -156. அதே மாதிரி 3 × 14 ரைட்டாம்மா. 14 3s are, அதாவது 3 4s are 12, பேலன்ஸு 1 1 3 is 3, 42. சரி, அதே மாதிரி 11 × 10 என்ன வரும், 110. இப்போ இது ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸில் உள்ள ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்கள், அதில் ப்ளஸ்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் நமக்கு, -156 கூட 42 ஆட் பண்ணுங்கள், அப்போ 198 அப்படின்னு வரும். சரியாம்மா. அதாவது மைனஸில் பொறுத்த வரைக்கும் 198, ப்ளஸில் என்ன இருக்குது அப்படின்னா 110. இதை 8லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ணால் 8, 9ல் 1 போனால் 8, 1ல் 1 போனால் 0, மைனஸ் தான் பெரிய நம்பர் அப்படிங்கிறனால நமக்கு -88 அப்படின்னு கிடைக்கும். சரியாம்மா. இப்போ இதுதான் நம்மளுக்கு டெல்டா 3. சரி, ஆல்ரெடி நமக்கு பாருங்கள் சைடில் எழுதியிருக்க பாருங்கம்மா. டெல்டா என்ன வேல்யூ கிடச்சிச்சு, -22, டெல்டா 1 -44, டெல்டா 2 வந்து -66. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச டெல்டா 3 வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா -88. இப்போ எல்லா வேல்யூ நம்ம கண்டுபிடிச்ச பிறகு பை கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணி XYZனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சரியாம்மா. பை கிராமர்ஸ் ரூல் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்க எப்படி அப்ளை பண்ண போகிறேன், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்காமா. டெல்டா 1/டெல்டா. அப்போ எக்ஸ் வேல்யூனா டெல்டா 1/டெல்டா. டெல்டா 1 வேல்யூ என்ன நம்மளுக்கு, டெல்டா 1 வேல்யூ என்னன்னு பாருங்கம்மா. டெல்டா 1 வேல்யூ -44. அப்போ -44 அண்ட் டெல்டா வேல்யூ என்ன சொன்னேன், -22. ரைட்டாக. இப்போ இது கட் பண்ணுங்கம்மா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், மைனஸ் கட் பண்ணிடுங்க. 22 44 கட் பண்ணுங்கள், என்ன வரும், 122 is 22, 222 are 44. அப்போ கட் பண்ணால் 2. இதே மாதிரி சிமிலர்லி ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எதை அப்ளை பண்ண போகிறோம், டெல்டா 2/டெல்டா. சரியாமல் டெல்டா 2 வேல்யூ என்ன சொன்னேன், -66/-22. அதே மாதிரி மைனஸ் கேன்சல் ஆயிருங்க. 122 is 22, 322s are 66. இதே மாதிரி இசட் வேல்யூ கண்டுபிடிங்க. இசட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன், டெல்டா 3/டெல்டா. அப்போ டெல்டா 3 என்ன கிடச்சிச்சு இப்போ நம்மளுக்கு, -88. சரியாமல் டெல்டா 3 வேல்யூ -88/-22. இப்போ இதை கட் பண்ணாலும் அதே மாதிரி தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் கேன்சல் ஆயிரும். 122 is 22, 422s are 88. therefore கடைசி நமக்கு கிடைச்ச வேல்யூ என்ன, எக்ஸ் வேல்யூ 2, ஒய் வேல்யூ 3 அண்ட் இசட் வேல்யூ 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.